மல்லி ரொம்ப அப்செட்டா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக மல்லி வந்து, விஜய் காஃபி குடிச்சிட்டு போங்க விஜய். இல்லை மல்லி, எனக்கு காஃபிலாம் வேணாம். எனக்கு இருக்கிற பதட்டத்தில் நான் இப்போ காஃபி குடிச்சு என்ன பண்ண போகிறேன்? என் வாழ்க்கையை இழந்துட்டேன். எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்குது. என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஏன் விஜய் இப்படி பேசுகிறீங்க? இப்போ என்ன பச்சை உங்களுக்கு? இன்வெஸ்டர்கள் எல்லாம் நம்ம கம்பெனி விட்டு போக போகிறாங்க, அவ்வளோதானே? அதுக்காக ஏன் வாழ்க்கையவே வெறுத்தமாக பேசுகிறீங்க? என்ன மல்லி பேசுகிற? என்ன பேசுகிற? எங்கள் அப்பா கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த கம்பெனியில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். இந்த இன்வெஸ்டர்கள்லாம் இந்த கம்பெனியில் பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? இப்போ இந்த இன்வெஸ்டர்கள்லாம் அசால்ட்டாக போயிடுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் புதிய இன்வெஸ்டர்களை பிடிச்சி இந்த கம்பெனி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம கம்பெனி இருக்கிறதே டாப் 10 கம்பெனிக்குள்ளே ஒரு கம்பெனியாக இருக்குது. ஆனால் இந்த இன்வெஸ்டர்கள்லாம் போயிட்டாங்கன்னா நம்ம கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடும் மல்லி. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் இங்கே பாருங்கள் விஜய், எல்லாருக்குமே ஏற்ற இறக்கம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக நாம் எல்லோரும் நம்ம வாழ்க்கையை வெறுத்து போயிட்டோம், வாழ்க்கையை இழந்துட்டோம் அப்படின்னு அப்படியே அழுதுட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது விஜய். இங்கே பாருங்கள், வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் வரும்போது கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும், இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் யார் அப்படின்னு. இப்போ என்ன விஜய், இது எல்லா பிரச்சனையும் காரணம் எங்கே ஆரம்பிச்சது யோசிச்சு பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் எவனோ ஒருத்தர் நம்ம கம்பெனியை பற்றி தப்பான செய்தியை போட்டான். அந்த செய்தியை கேட்டு இன்வெஸ்டர்கள்லாம் உங்களை பார்க்கறதுக்கு கம்பெனிக்கு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு யாரோ உங்களுக்கு தெரியாமல் போதை மாத்திரை கலந்து கொடுத்து உங்களை போதையாக்கிட்டாங்க. நீங்களும் போதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த இன்வெஸ்டர்களை அடிக்க போயிட்டீங்க. பிரச்சனை இப்படி தானே ஆரம்பிச்சது. அப்படின்னா நம்ம கம்பெனியில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் இதுக்கெலாம் உடந்தையாக இருக்கார். புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒருத்தன் துணை போகிறதுனால தானே உங்கள் கம்பெனியை பற்றி பேப்பரில் போட்டாங்க. அதை கேட்க வந்து இன்வெஸ்டர்கள் நீங்கள் அடிக்க போனீங்க. அப்போது எல்லாத்துக்கும் காரணம் யார் விஜய்? யோசிச்சு பாருங்கள். அப்போது யாரோ ஒருத்தவன் நம்ம கம்பெனியில் தான் செயல்பட்டு இருக்கான். அவனை முதல்ல கண்டுபிடிங்க விஜய். அவனை கண்டுபிடிச்சாலே பாதி பிரச்சனை முடிச்சிடலாம் விஜய். இங்கே மல்லி சொன்ன உடனே விஜய்க்கு அப்போ தான் எல்லாம் புரியுது. மல்லி நீ சொல்கிறது கரெக்டு தான் மல்லி. அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போது நம்ம கம்பெனியில் போயிட்டு நம்ம கம்பெனியில் யார் இதெல்லாம் பண்ணால் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம கம்பெனியில் ஒன்றும் ஒருத்தவங்க 2 பேர் வேலை பார்க்கல விஜய் மல்லி. நம்ம கம்பெனியில் 100க்கு மேலே வேலை பார்க்குறாங்க. அதில் நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்? விஜய் என்ன விஜய், இன்னும் உங்களுக்கு புரியலையா? எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன் விஜய், ஆனால் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியல. சொல்லு மல்லி. ஒன்றும் இல்லை விஜய், நீங்கள் நேராக கிளம்பி அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, பேப்பர் கம்பெனி, அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் விஜய். அங்கே யார் இந்த மாதிரி போலியான நியூஸை கொடுத்தான்னு செக் பண்ணுங்க விஜய். செக் பண்ணால் நமக்கு நம்ம தேடுற அந்த ஆள் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல விஜய். ஒன்று சரி மல்லி அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி ஒரு நியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவர் உடனே ஒரு ரூம் கிடச்சிப்பாரு. அந்த ரூமில் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போய்ட்டு நியூஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போன உடனே அவன் கேட்குறான், சொல்லுங்கள் சார் எதை பற்றி நியூஸ் தரணும் நீங்கள்? இல்லை சார், ஒரு கம்பெனி மார்க்கெட்டில் தப்பான பொருட்களை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க, கலப்படமான பொருளை விற்பனை பண்ணுறாங்க, அதுக்காக அதை பற்றி செய்தி தரணும். அப்படிங்களா? அதுக்கு உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா சார்னு கேட்குறான். இல்லைங்க என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் இல்லை, ஆனால் நானே வாங்கி பார்த்துருக்கேன், உண்மையாகவே கலப்படமான பொருள் தான் விற்றுட்ருக்காங்க. அப்படிங்களா சார்? நம்ம உள்ளே இருக்கிற மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக போடுவார், இல்லைனா அவர் காசு திருப்பி வைப்பார். உங்களால் செலவு பண்ண முடியும்னா சொல்லுங்கள், நான் காசு சொல்கிற காசை கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்து பணம் சொல்கிறேன். விஜய் ஒன்று சரிங்க சார் பரவாயில்ல, எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க சார் அந்த செய்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. பார்த்தா நம்ம விஜய் அவருடைய கம்பெனி பேர்லேயே இந்த கம்பெனி கலப்படமான பொருள் விற்கிது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே, என்ன சார் இந்த கம்பெனியவா? ஆமாம் சார். ஏன் சார்? இல்லை 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவரும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தார். நானும் அவர்கிட்ட சொன்னேன், அவரும் எவ்வளோ சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு. கொடுத்ததோ அப்புறம் செய்தியை போட்டுட்டோம். நீங்களும் அதே கம்பெனிக்கு தான் செய்தி கொண்டு வந்திருக்கீங்க, அதான் சார் கேட்டேன். ஓ அப்படியா? ஆமாம் சார் நானும் பேப்பரில் பார்த்தேன். ஆமாம் அது யார் கொண்டு வந்தால் உங்களுக்கு தெரியுமா சார்? ஏன் சார் அது எதுக்கு சார் உங்களுக்கு? ஐயோ அப்படி இல்லை சார், இந்த கம்பெனி சாதாரண கம்பெனி இல்லை, இந்த இடத்துல ரொம்ப பெரிய கம்பெனி, இவங்களை எதிர்க்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க எதிர்த்துருக்காங்களே, அது யாருன்னு தெரிஞ்சால் அவங்க கூட சேர்ந்து நானும் கூட்டணி சேர்ந்து இந்த கம்பெனியை ஒழிச்சு கட்டலாம்ல. மார்க்கெட்டில் இந்த கம்பெனியால் நமக்கு ரொம்ப பிரச்சனை சார், அதனால தான் சார் கேட்டேன். ஓ அப்படி சொல்கிறீங்களா? பரவாயில்ல சார், ஏதோ நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்னு உங்களை மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்கீங்களே, அது வரைக்கும் நல்லது தான். சரிங்க சார், அவர் யார் என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் தரேன், நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிக்கார் விஜய். வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த ஃபோன் நம்பரை எடுத்து தான் ஃபோனில் அடிக்கிறாரு. அடித்தா தான் விஜய்க்கு சமாதிச்சு. ஏன்னா அது நம்ம குணசேகரன் நம்பரு. என்ன இது குணசேகரன் நம்பராக இருக்குது? அப்போ குணசேகரன் தான் வந்து இதெல்லாம் பண்ணதா? குணசேகரன் எதுக்காக அப்படி பண்ணணும்? குணசேகரன் நம்ம எவ்வளோ நாளாக நம்ம கம்பெனியில் மேனேஜாக வச்சுருக்கோம், அவன் போய் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கானே. அப்படி யார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணியிருப்பான்? அடைச்சே உன்னை போய் நம்பினேடா. அப்போது நீ தான் அன்றைக்கி காஃபி கொடுக்கும்போது அந்த போதை மாத்திரையை கலந்து கொடுத்துருப்பியா எனக்கு அப்படின்னு விஜய் பல குழப்பத்தோடு நேராக ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போகவும் விஜய் வந்தோடனே குணசேகரன் வராங்க. வந்ததும் குணசேகரன் கொஞ்சம் இல்லைங்க உங்கள்கிட்ட பேசணும். சொல்லுங்கள் சார். குணசேகரன் அன்றைக்கி இன்வெஸ்டர்லாம் மீட்டிங் வந்தாங்களே? ஆமாம் சார். அன்றைக்கி எனக்கு நீங்கள் காஃபி கொடுத்தீங்களே? ஆமாம் சார். அந்த காஃபியில் என்ன கலந்தீங்க சார்? என்ன சார் கேட்குறீங்க? எனக்கு புரியல.
குணசேகரன், என்ன புரியலையா? உங்களுக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் அன்னைக்கு தெளிவாக இருந்தேன். நீங்கள் தான் எனக்கு காஃபி கொடுத்தீங்க. அந்த காஃபியில் என்ன கலந்தீங்கன்னு கேட்டேன். சொல்லுங்கள் குணசேகரன். இல்லை சார், அது வந்து சார் நான் எப்போதும் காஃபி சார் கொடுத்தேன், நான் எதுவும் கலக்கல சார் அப்படின்னு சொல்ல டக்குன்னு விஜய் எஞ்சி குணசேகரனை பலம் அறவுறாரு. யோ என்ன, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ தான் நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போனேன். நீ தான் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி போயிட்டு நம்ம கம்பெனியை பற்றி தப்பான செய்தி கொடுத்துருக்க. எதுக்காக கொடுத்தேன்? நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீனு அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டல. சே, நீதான் ஒரு மனுஷனா? இப்படி சொந்தமாக வேலை பார்க்குற கம்பெனிக்கு துரோகம் பண்ணியிருக்கியே, உனக்கெல்லாம் எப்படியா புத்தி வந்துச்சு? சோறு தான் தெரிகிற நீனு, உண்மையை சொல்லியா அப்படின்னு குணசேகரனை வெளுத்து வாங்குறாரு நம்ம விஜய். ஒரு கடத்துக்கு மேலே குணசேகரனால் அடி தங்க முடியாமல், சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், இதெல்லாம் பண்ண சொன்னது உங்கள் அக்கா தான் சார். என்னங்க அக்காவா? யோ என்னையா, என்ன தேவையில்லாமல் எங்கள் அக்கா மேலே பழி போறியா? இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ போய் சொன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லு, யார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படிலாம் பண்ண சொல்லியா அப்படின்னு கேட்க கரெக்டாக குணசேகரனுக்கு ஒரு ஃபோன் வருது. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்தால் ராஜி தான் கால் பண்ணுறாங்க. சார் நான் சொல்கிறது போய் நினைக்கிறீங்களே, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த ஃபோன் அட்டன் பண்ணால் தெரிஞ்சுங்க சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணோடனே நம்ம ராஜி தான் பேசுகிறாங்க. என்ன குணசேகரன் என்ன பண்ணுறீங்க? என் தம்பி அருமை தம்பி விஜய் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டவுடனே, மேடம் சாரிங்க தான் கேபினில் இருக்காங்க. ஓ கேபினில் இருக்கானா? சரி சரி, ஒன்றும் இல்லை குணசேகரன், அன்றைக்கி நான் அவங்கள்ட்ட ஒரு போதை மாத்திரை கொடுத்தேன்ல, அன்றைக்கி கலந்து கொடுத்த மாதிரி இன்றைக்கும் அவன் காஃபி கேட்கும்போது கலந்து கொடுத்துருங்க. அப்போ தான் அவன் போதை ஆவான். போதை ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வேலை இருக்குது, அவனை அந்த வேலையை மட்டும் பண்ணி முடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா இந்த விஜயால் எதுவுமே பண்ண முடியாது. நான் நினச்ச மாதிரி விஜயோடைய எல்லா சொத்தும் என் கைக்கு வந்துடும். அப்புறம் விஜய் ஒன்றும் இல்லாமனா ஆகிடுவான். அதுக்கப்புறமா விஜய் நாம் ஈஸியாக ஆட்டி படைக்கலாம், அந்த மல்லியை வந்து வீட்டோட துரத்திடலாம். அதனால் நீங்கள் போதை மாத்திரை கலந்து கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், புரியுதா? சரிங்க மேடம், சரிங்க குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபோன் வைக்கிறாங்க. வச்ச உடனே விஜய்க்கு அப்போ தான் புரியுது. ஸோ குணசேகரன் சொன்ன மாதிரி இந்த கேடுகட்ட வழியை பார்த்து நம்ம அக்கா தான். கூட பிறந்த அக்கா வந்துக்கிட்டு அக்காவே போயிட்டு இப்படி ஒரு கேவலமான பார்த்துருக்காளே, எதுக்கு அப்படிலாம் பார்த்தா அப்படின்னு குணசேகரன் அடித்து கேட்குறாங்க. அவள் தான் குணசேகரன் உண்மையை சொல்கிறாரு. இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் மல்லியம்மாவுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் மேடத்துக்கு பிடிக்கல. மல்லியை எப்படியாவது வீட்டோட துரத்தணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நீங்கள் மல்லியை விட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மல்லியை உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியும் மல்லி போகலன்னா அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட தான் சொத்து இருக்காதுல்ல, நீங்களே அவங்கள எதிர்பார்த்தா இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மல்லியை நீங்கள் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு மேடம் நினைக்கிறாங்க சார். இதுதான் உங்கள் திட்டமே அப்படின்னு சொன்னோடனே இங்கே விஜய்க்கு சமாத்திரம் வருது. குணசேகரன் அடிச்சு இழுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போவோம் இங்கே ராஜு ஷாக்காகி பார்க்குறாங்க. விஜய் ஏன்டா மேனேஜர் போய் அடிச்சிருக்க, என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு கேட்க, வாயை மூடுக்கா, நீலாம் ஒரு பொம்பளையா? உன்னை போய் நான் அக்கான்னு சொல்கிற மாதிரி, நீ ஏன் கூட தான் பிறந்தியா? கூட பிறந்த தம்பியவே பழி வாங்கிறதுக்கு இப்படி போதை மாத்திரை கலந்து கொடுத்து அவன் கம்பெனியை பற்றி தப்பான செய்தி போட்டு அவன் சொத்தெல்லாம் அபகரிக்க நினைக்கிறியே, நீலாம் என்னம்மா என்ன பொம்பளைக்கா? நீலாம் பொம்பளை இருக்கத்தோட லாய்க்கல, நீலாம் மனுஷியே கிடையாது, நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி ராஜியை வெளுத்து வாங்குறாரு விஜய். உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே இந்த வீட்டில் நிற்கிறது உனக்கு அருகதையே கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லைனா உனக்கு மரியாதை கெட்டுடும் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு விஜய்.